ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிந்தாமணி, அதாவது சிக்கன் உப்பு கறி. இது ரொம்பவுமே செய்கிறது சுலபம் தாங்க. இது வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நாங்கள் வந்து 2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோங்க. இந்த 2 கிலோ சிக்கனையும் அவ்வளோ செய்ய மாட்டோம். சிக்கன் வந்து எலும்பு தனியாக, கறி தனியாக பிரிச்சுருவோம். பாருங்கள், அத்தை கட் பண்ணி பிரிச்சுருவாங்க. இதில் வந்து சிக்கன் கறியை மட்டும்தான் வச்சு நாங்கள் சிக்கன் உப்பு கறி செய்ய போகிறோம். இப்போ கட் பண்ண பிறகு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் கறியை மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை வந்து மஞ்சள் தூள் போட்டு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 10லேருந்து 20 மிளகாய் வரைக்கும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 3-4 துண்டு இந்த உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். தோல் சீவிட்டு போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் காய வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் இந்த பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து கடுகும் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கூடவே கொஞ்சம் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து தான் போடணும். நாங்கள் வந்து கொஞ்சம் சேர்க்காமல் வச்சுட்டோம், அதனால் இப்போ எடுத்து சேர்த்து போட்டுரும். இப்போ இது வந்து கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா, உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 மிளகா வரைக்கும் சேர்த்துருப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணி வரமிளகா நல்லா செவக்க வந்ததும் இது கூட வந்து நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு மேலேயே இருக்கும், அதனால நாங்கள் இவ்வளோ இஞ்சி சேர்த்துருக்கோம். சிக்கன் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்த்த வீடியோ வந்து இது கூட ஆட் ஆகலை, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் தொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தூளை இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ லைட்டாக விட்டு வதங்கி வருது. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து மூடி வைக்கலாம். இப்போ வந்து நான் எதுவும் தண்ணி சேர்க்கலை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். இது வந்து சுடு தண்ணி வந்து காய வச்சு சேர்த்துருக்கோம். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துருக்கோம். சேர்த்து பாருங்க, சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இது வந்து சிக்கனை இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு தண்ணி வற்றிருக்கு. இப்போ இது கூட வந்து காரம் வந்து எங்களுக்கு பத்தலை, அதனால் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இது வந்து உங்கள் காரம் பொறுத்து சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு காரம் பத்தலை, அதனால் நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கரண்டி இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து அதிகமாக உதிராமல் இருக்கும், இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலையும் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் சிக்கன் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்றதுக்கு. இப்போ இதை வந்து மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் உப்பு கறி வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வேண்டியதாக இருக்குது. இதை நான் வந்து இப்போ மூடி வைக்கிறேன். மூடி வச்சு நல்லா வேகட்டும்.
ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம். பாருங்கள், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இந்த தண்ணி வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் வச்சுருக்கோம். இல்லை ஃபுல்லாக ட்ரை ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சிக்கன் வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க இந்த கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவுமே செய்கிறது சுலபந்தாங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டும் கூட. ரசம் சாதத்துக்குலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில், இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.